Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பீட்ரூட்டை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரை கப் கேரட் ரஃபாக சாப் பண்ணுது, 3 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், அரைச்சி வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் பீட்ரூட் பியூரி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பீட்ரூட்லேருந்து நல்லா கொதிச்சிருச்சு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, குக்கான கலர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேலே ஒரு ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஏடு மாதிரி படியும். அதை கரண்டியால் அப்படியே பொறுமையாக எடுத்துருங்க, அதை குடிக்கக்கூடாது. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நான் 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கலந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு கேரட் பீட்ரூட் சூப் ரெடி. இந்த சூப் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் பூண்டு, மிளகு, காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சூப் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.